ஹாப்பி மதர்ஸ் டே. தாய்மை என்பது ஒரு வரம். எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான். அதை மண்பானையில் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம், மிளகு, பட்டை, சோம்பு, பட்டை இலை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 20 சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் கருவேப்பில் ஆப்ஷனல் தான், தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிளகா, மல்லி எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து அரைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி, பொட்டுக்கடலை கொஞ்சம், குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியாக வரும். எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எல்லாமே மூணையுமே தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய், வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சது தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல காரம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி எலுமிச்சம் சைஸ் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணையும் நல்லா கலக்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மண்பானையில் வைக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, எங்கேயாவது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வடைச்சட்டிலேயே எப்போ போல் தாளிப்பு கொடுத்துட்டேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த குழம்பை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் குச்சி கருவாடு நேற்று வாங்கிட்டு போயிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா தலை, வால் ரெண்டையுமே அம்மா எடுத்துட்டு வச்சுருந்தாங்க, நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இல்லை பச்சை தண்ணி வச்சு கழுவுறதுனாலும் கழுவிக்கலாம். நாங்கள் எப்போவுமே சுடுதண்ணி வச்சு தான் கழுவி எடுப்போம். ஒரு 2 அலசு 3 அலசு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக கழுவிடலாம். அதில் தான் மண் ஏதாவது இருக்கும், அதனால் சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இது வச்சா ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிடுவேன், லாஸ்ட்டும் நான் தான் சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு களி கிளறி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் இருக்கும். நிறையா பேர் கருவாடு குழம்பு பிடிக்காதுன்னுவாங்க, ஆனால் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வைக்கிற கருவாடு குழம்புக்கு அடிச்சிக்கவே முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம். குழம்பு கொதிக்கும்போது இந்த கருவாடை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டோம்னாலே சூப்பராக கருவாடு வந்துடும். எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வச்சு முடிச்சுட்டு கருவாடு குழம்பு மண்பானையில் ஊற்றி வச்சுட்டேன். ஃபைனலாக இந்த மாதிரி தான் கருவாடு குழம்பு வைக்கணும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, bye.